புதிய ஏற்பாடு புஸ்தகம் கிறிஸ்துவின் சபையை எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி நிலைநாட்டுகிறது. பின்வரும் வசனங்கள் மூலம் நாம் இதை தெரிந்து கொள்ளலாம், உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இயேசுதாமே சபையை கட்டினார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம். இயேசு அந்த சபைக்காக மரித்தார். இயேசு தாம் கட்டிய சபைக்காக மரித்தார். எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு சபையை விலை கொடுத்து வாங்கினார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19, 20வது வசனம். இயேசுதாமே தாம் கட்டிய எந்த சபைக்காக மரித்தாரோ, எந்த சபையை விலை கொடுத்து வாங்கினாரோ அந்த சபையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 22, 23வது வசனம். கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். இயேசு அந்த சபையை நேசிக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அந்த சபையை ரட்சிக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களாலான கிறிஸ்துவின் சரீரமாகும். எபேசியர் 1வது அதிகாரம் 22, 23 வசனம். கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 47வது வசனம். இயேசு சபையை மேய்க்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனம். இயேசு சபையை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனமும் 27வது வசனமும். இயேசு அந்த சபையை மகிமையிலே ஏற்றுக்கொள்வார். அதாவது இயேசுவானவர் மறுபடி வந்து அந்த சபையை அவர் அழைத்து செல்வார். எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். சபை ரோமாபுரிக்கு சொந்தமானதல்ல, அது சங்கங்களுக்கு சொந்தமானதல்ல. கொலோசியர் 2வது அதிகாரம் 8, 9, 10. அது பிரசங்கிமார்களுக்கும் சொந்தமானதல்ல. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனமும் 6, 7வது வசனமும். அது கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. ஏனென்றால் இயேசுதான் அந்த சபையை கட்டினார். இயேசுதான் அந்த சபைக்காக மரித்தார். இயேசு அந்த சபையை விலை கொடுத்து வாங்கினார். இயேசு அந்த சபையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு அந்த சபையை நேசிக்கிறார். இயேசு அந்த சபையை ரட்சிக்கிறார்.